சார், சம்பாதிக்கிற காலத்தில் உங்களுக்கு ராகு தசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெயினாக பிரைமரியாக சம்பாதிக்கிற ஒரு காலத்தில் ராகு தசை நடக்குது உங்கள் ஜாதகத்தில்னா, அந்த ராகு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் தான் சார் யோகம் செஞ்சவன். அதாவது ராகுவுக்கான பேராமீட்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுங்கிறது 10ஆம் இடத்துல ராகு நின்று தசை நடத்துகிறார், சம்பாதிக்கக்கூடிய வயசில் இருக்காங்க அப்படின்னா பிரமாதமான சம்பாத்தியம் அமையும். அந்த சம்பாத்தியம் நிலைச்சு நிற்குமா அப்படிங்கிறது அந்த ராகு நின்ன ஸ்தானாதிபதியை வச்சு சாரநாதனை வச்சு அப்படி முடிவு பண்ணிட்டு போகிறது. இன்னொன்று, இதெல்லாம் வலுவே இல்லை, ராகு வீக்கத்தையாக இருக்கார் அப்படியே வச்சுக்கிருவோம். ஆனால் 10ஆம் இடத்துல இருக்கார், தசை நடக்குது, சம்பாதிக்கிற வயசுலையும் இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக நல்ல சம்பாத்தியம் வரும். அந்த சம்பாத்தியத்தை ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஜாதகன் ஏமாந்துருவான். அதே ராகு வந்து வலுவாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரமாதமான சம்பாத்தியம் அமையும். அதை வச்சு அந்த ஜாதகர் பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னுக்கு போயிடுவார்.